உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு அற்புதமான மாசம் பிறக்கிறது. ஆவணி மாதம். தமிழ் வருடத்துல சொன்னா இது பராபவ வருஷம் ஆவணி மாதம். ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 15 செப்டம்பர் 15 என்று நம்ம தோராயமா வச்சுக்கிறோம். இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது, நம்ம ராசிக்கு இது என்னென்ன பலன்களை தரப்போகிறதுன்னு பார்க்க போறோம். மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, மிகப்பெரிய யோகம் இந்த ஆவணி மாசம் உண்டு. அது என்ன யோகம்னா, பினான்சியலா இருக்கக்கூடிய யோகம். வருமானமே பத்தலைங்க, எனக்கு ஒரு நல்ல காசு பணம் வந்தா தாங்க முடியும் அப்படின்னா அதற்குரிய வழிவகைகள் இந்த மாசம் பிறக்கும். எப்படி சம்பாதிக்கணுங்கிற ஐடியாஸ் கிடைக்கும். ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒருத்தர் கிடைப்பாரு. சிவன் பெயருடைய ஒரு நண்பர் உங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவியா இந்த மாசம் இருக்க போறார். அவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அவரை தேடி வருவார். இல்லைன்னா உங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர், அவர் சரியா பழகாம இருப்பீங்க, இப்போ உங்களுக்கு இடையில ஒரு க்ளோஸ் பாண்டிங் உருவாகும். அந்த பிணைப்பு உங்களுக்கு இடையில ஒரு சந்தோஷத்தை, ஒரு அன்பை, ஒரு பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை, லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை எல்லாமே கொடுக்க போகுது. மகர ராசிக்காரங்களுக்கு ராசிநாதனா இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமா இருக்காரு இந்த ஆவணி மாசத்துல. நிறைய பேருக்கு பயணங்கள் அமைஞ்சுக்கிட்டு இருக்கும். எந்த ஒரு பயணம் செய்கிற போதும் அதுல உங்க பாதுகாப்புக்கு ஒரு முக்கியத்துவம் மகர ராசிக்காரங்க கொடுக்கணும். அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல கம்யூனிகேஷன்ல ரொம்ப கவனமா இருக்கு. சனி வக்கரமா இருக்கும்போது, 3ஆம் இடத்துல சனி வக்கரமா இருக்கும்போது, ஒரு கம்யூனிகேஷன் விஷயத்துல, ஒரு சோசியல் மீடியா கூட வச்சுக்கோங்களேன், ஒரு கம்யூனிகேஷன் விஷயத்துல ஒரு தவறு பண்ண வச்சு சிக்கலை உண்டு பண்ணி விட்டுரும். அதனால எந்த ஒரு பதிவும் அது உங்களுக்கு சரிதானு பார்த்துக்கிட்டு செய்யுங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். அப்போ பலருக்கு பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொந்தரவு இருக்கும், ஆனால் அழகா சமாளிப்பீங்க, தைரியமா சமாளிப்பீங்க. காவல்துறையில பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செக்யூரிட்டி துறையில பலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமான படிப்புகள் பலர் எடுத்து படிப்பீங்க. அதே மாதிரி ஹேக்கிங் சம்பந்தப்பட்ட படிப்புகள், அதை எடுத்து படிக்கிறதுல பல மகர ராசிக்காரங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரொபாட்டிக் சயின்ஸ் படிக்கிறதுலையும் அதிக ஆர்வம் மகர ராசிக்காரங்க இப்ப காட்டுவாங்க. 8ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது, இந்த கிரகங்களை தான் நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாசம் முழுக்கவே அரசியல்வாதிகளையோ அரசு அதிகாரிகளையோ பகைச்சிடாதீங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் அப்பா, மாமனார் இவர்களுடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். அதே மாதிரி பாருங்க, கேது 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரா, எந்த வம்பு வழக்கிலையும் ஒதுங்கி இருங்க, நன்மையை தரும். கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய டாக்ஸை கரெக்டா கட்டுங்க. சில பேருக்கு இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம், ஜிஎஸ்டி ப்ராப்ளம்லாம் இந்த மாசம் காட்டுது, அதுல கவனமா இருங்க. 9ஆம் இடத்துக்கு புதன் போயிடுவார் இந்த மாசத்துடைய செகண்ட் ஹாஃப்ல. போன பிறகு நிறைய பிசினஸ் ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும், நிறைய நியூ கிளையன்ட்ஸ் கிடைப்பாங்க, நல்ல பிசினஸ் டெவலப் ஆகும். எக்ஸ்போர்ட் பிசினஸ் முயற்சியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் மாணவர்களுக்கு அருமையா கூடியும். ஒரு ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிகச்சிறப்பாக அமையும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் தான் இந்த மாசம். அதே மாதிரி சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு போக போறாரு. முதல்ல 9th பிளேஸ்ல இருப்பார். ஃபர்ஸ்ட் 15 டேஸ் வண்டி வாகனங்கள்ல போறீங்களா, கவனமா போங்க. லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் போகும்போது ரொம்ப உங்களுடைய சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவும் ராத்திரி நேரத்து பயன்களை அவாய்ட் பண்ணுங்க. 2வது திருமணத்துக்கு வரன் பார்க்குறீங்களா, அந்த வரனை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு திருமண ஏற்பாடுகள் செய்யுங்கள். இந்த சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துல இந்த மாசத்துடைய செகண்ட் ஹாஃப்ல செப்டம்பர் 1 வந்துடுறார். அவர் வந்த பிறகு உங்கள் யோகாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம், நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம், குடும்பத்தில் திருமணம் கூடி வரக்கூடிய யோகம், நிறைய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. அப்ப எதுல அதிக கவனம் செலுத்தணும்னா காது, மூக்கு, தொண்டை, கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில ப்ராப்ளங்கள் வரலாம், கவனமா இருக்கணும். சார் எனக்கு அப்படி ப்ராப்ளம் இருக்கு சார், நான் என்ன செய்யறது அப்படிங்கிறவங்க கருடன் வழிபாடு செய்யுங்க.
அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. ஓம் பக்ஷி ராஜாய வித்மகே சொர்ண பக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாது அப்படின்னு மந்திரம் இருக்கு. இது டெய்லி 108 முறை சொல்லுங்க. ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு, மிகப்பெரிய நன்மை உங்கள் வாழ்க்கையில உருவாகும். இவ்வளவு நேரம் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கேட்டீங்க. இந்த ஆவணி மாதம் பல அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஆவணி மாதம் நடக்க போகிற வேற சில விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இது என்ன நடக்கும்னா, உலக அளவிலே பல மாற்றங்கள் வரப்போகுது. குறிப்பா உலக அளவில் நம்ம பார்க்க போவது உலக நாடுகள், பல நாடுகளுக்கு இடையிலே அரசியல் குழப்பங்கள், நீங்க இதுவரை பாராத அரசியல் குழப்பங்கள் இந்த ஆவணி மாதம் தொடங்கி உலக நாடுகளில் நடைபெறப் போகிறது. இரண்டாவது விஷயம், விலைவாசி மிக கடுமையாக உயரக்கூடிய காலகட்டம். ரொம்ப கவனமாக இருந்து கண்ணும் பொதுமக்கள். நான் சொல்வது உலக அளவைத்தான் பேசுறேன். அதே போல இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்கு பாருங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஏற்ற தாழ்வு கடுமையா இருக்க போகுது. எங்க ஏற்றம் எங்க தாழ்வுன்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த இடத்துல ஆல்ரெடி டெவலப்டு ஏரியாவா இருக்கோ அங்கெல்லாம் ரியல் எஸ்டேட் விலைகள் இனி கூடாது, அதிகமா கூடாது. ஆனா எந்தெந்த பாக்கெட்ஸ் பெரிய அளவுக்கு டெவலப் ஆக போகுதுன்னு இருக்கோ இனிமே அங்க வீடு வாங்குங்க, அங்கதான் விலைவாசி, அங்கதான் ரியல் எஸ்டேட் கடுமையா பூம் ஆக போகுது, விலை கூட போகிறது. இப்படி ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இதுவரைக்கும் சோகால்டு ஏரியாக்கள் எல்லாம் அந்த விலைவாசி, அந்த ரியல் எஸ்டேட் பிரைஸ் கூடாது. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது. என்னுடைய அன்பு நேயர்களுக்காக நான் சொல்லி வைக்கிறேன். உலக அளவில் இந்த போராக இருக்கட்டும், மற்றபடியாக நாடுகளுக்கு இடையில் பிரச்சனையாக இருக்கட்டும், அரசியல் குழப்பங்கள்லாம் மிக அதிக அளவு தலை தூக்க போகிறது. அதுவே மழை, அடுத்தடுத்து மழையுடைய அளவும் இந்த ஆண்டு நம்ம கூட போகிறதெல்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு ஆவணி மாதமுமே மிக உயர்ந்த மாதமாக நிறைய கல்யாணங்கள் நம்ம சமுதாயத்தில் நடக்கும். முகூர்த்தத்துக்கு ரொம்ப சூப்பர் மாசம் இந்த ஆவணி மாசம். இந்த மாசம் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா, நான் நமக்கு புரியறதுக்காக ஆங்கில மாதத்தின் அடிப்படையில் தேதிகளை குறிப்பிடுறேன். இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாசம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம்ன்றது மிக உயர்ந்த ஒரு பண்டிகை. என்ன காரணத்தினால இது முக்கியம்னா, கணவன் மனைவிக்கு இடையில நிறைய குடும்பங்கள்ல ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்காக முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி விரதங்களை வச்சாங்க. அதுல முக்கியமானது வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தால் எப்படிப்பட்ட கருத்து மாறுபாடு இருந்தாலும் இந்த குடும்பத்தில் சரியாயிடும். அதே போல கணவருக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த விரதத்தில் நம்ம வேண்டிக்கலாம். சத்தியவானுக்காக சாவித்திரி இருந்த விரதம். அவனை யமனிடமிருந்து தன்னுடைய கணவனை மீட்பதற்காக சாவித்திரி இருந்த விரதம். அது சத்தியவான் சாவித்திரி விரதம் சொல்லுவாங்க பாருங்க. இந்த வரலட்சுமி விரதம்ங்கிறது உங்களுக்கு செல்வ செழிப்பையும் அள்ளித்தரும். அதே போல இந்த மாசத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சில பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா, 25ஆம் தேதி பிரதோஷம். இந்த பிரதோஷ நாட்கள் எல்லாம் நந்தியை கும்பிடணும், சிவனை கும்பிடணும். என்னென்ன பிரார்த்தனைகள் நமக்கு நிறைவேறணுமோ முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? அதில் ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். சிவனை போய் கோயிலில் கும்பிடுறது முக்கியம். ஆனால் நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் யார்கிட்ட சொல்லணும்னா அங்கே இருக்கக்கூடிய நந்திகிட்ட சொல்லணும். இதுக்காகத்தான் இந்த பிரதோஷத்தை நான் கும்பிட வந்திருக்கேன், சிவனிடம் எனக்கு அனுக்கிரகம் பெற்று கொடுன்னு நம்ம நந்திகிட்ட வேண்டணும். அப்படிப்பட்ட பிரதோஷ நாள் 25ஆம் தேதி ஆகஸ்டில். 27ஆம் தேதி மிக முக்கியமான நாள் யஜூர் உபாகர்வா. அதே போல 31ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி, பிள்ளையாருக்கு மிக உகந்த நாள். சங்கடகர சதுர்த்தி தெரியும், இது மகா சங்கடகர சதுர்த்தி. ஆவணி மாசம் வரக்கூடிய சதுர்த்திக்கு பேரு மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த நாள்ல உபவாசம் இருந்து, விரதம் இருந்து, பிள்ளையாரை கும்பிட்டு நீங்க என்ன வேண்டினாலும் நடக்குங்க. கல்யாணம் வேணும், வேலை வேணும், என்ன வேண்டுறீங்களோ நாங்க வேண்டதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாளை சொல்லுங்க அப்படின்னா அது மகா சங்கடகர சதுர்த்தி. அது இந்த மாசம் 31ஆம் தேதி, அதாவது ஆங்கில மாதத்துல ஆகஸ்ட் 31 வருது. செப்டம்பர் மாசம் அப்படி 3 பண்டிகை மிக நல்ல பண்டிகை இருக்கு. அதுல ஒண்ணு செப்டம்பர் 4 கோகுலாஷ்டமி. கிருஷ்ணருடைய பிறந்த நாள் சொல்றோம், அவர் கோகுலத்துக்கு வந்த நாள் அப்படி வச்சுக்கோங்க. ஜென்மாஷ்டமி மாதிரி கோகுலாஷ்டமி. இது 10ஆம் தேதி சர்வ அமாவாசை. எப்போ? செப்டம்பர் 10.
செப்டம்பர் 14ஆம் தேதி நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி மாதிரி அற்புதமான பண்டிகை உண்டா? விநாயக சதுர்த்தி அன்னைக்கு யார் ஒருவர் குழக்கட்டை படைத்து விநாயகத்தை வேண்டிக்கிடுறாங்களோ, களிமண் உருவத்தில் களிமண் எடுத்து பிள்ளையார் பிடிக்கணும். அந்த பிள்ளையாரை கையினால் செய்யலாம், இல்லாவிட்டால் அச்சினால் செய்த பிள்ளையாரை வச்சு வணங்கலாம். ஒரு மரப்பலகையை எடுத்துக்கிட்டு போய் அதில் பிள்ளையாரை வச்சு வாங்கிக்கிட்டு வந்து வீட்டுக்கு வருகிற போதே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆரத்தி எடுத்து அந்த பிள்ளையாரை யார் கொண்டு வராங்களோ அது வீட்டுக்குள்ள வரும்போது ஆரத்தி எடுத்து வரவேற்கணும். அந்த பிள்ளையாரை வீட்டில் பூஜை பண்ணணும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூஜை பண்ணிவிட்டு அவர்கிட்ட நீங்க என்னெல்லாம் வேண்டீங்களோ அதெல்லாம் நடக்கும். அப்படி அற்புதமான விஷயங்கள் இந்த ஆவணி மாசம் இருக்கு. அதுதான் இந்த ஆவணி மாசத்துடைய விசேஷம். இங்க நான் பொதுவான பலன்கள், உங்க ராசிக்குரிய பலன்கள் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு சார் எங்க லைஃப்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு அதை சால்வ் பண்றதுக்கு வழிகள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. எப்படி அப்ரோச் பண்றது எங்களே அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்க மீட் பண்ணலாம். நேரடியாக நானே உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்குவேன். சென்னையில் டி நகரில் நங்கநல்லூரில் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. நீங்கள் என்னை நேரடியாக மீட் பண்ணி அஸ்ட்ராலஜிக்கல் அட்வைஸ் பெற முடியும். உங்களுக்கு வர முடியலையா, கவலைப்படாதீங்க. இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. உங்கள் பேர், இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஊரின் பெயர் குறிப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. எங்களுக்கு கன்சல்டேஷன் வேணுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.